ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொட்டுமல்லி சொடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சரளா என்ன தான் சுடரையும் அபியையும் இந்த வீட்டில் ஒரு ஆளாக ஏற்றுக்கிட்டாலையும் அவங்களுக்காகன்னு ஒரு தேவை வரும்போது அதுக்காக செலவு பண்ணும்போது சரளாவுக்கு மனசு உறுத்துது. ஸோ பணம் நாம் செலவு பண்ணுறோமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. சுடருக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு செலவு பண்ணதுக்கே அதுக்கே பார்த்திங்க அப்படின்னா சரளா யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த படத்தை சீட்டு போட்டு வச்சலாம், நம்ம பாப்பாவுக்காக ஏதாச்சும் சேர்த்து வைக்கலாம், நகை இல்லை வேறு ஏதாச்சும் வாங்கலாம், இல்லை படிப்புக்காக யூஸ் ஆகும், சீட்டு கட்டி வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய கனவு கோட்டைகள் கட்டுறாங்க. சம்பளம் வராததுக்கு முன்னே சண்முகம் கடனுக்காக வாங்கின, அதாவது ஹாஸ்பிட்டலுக்காக வாங்கின கடனை கொடுக்கணுன்றப்போ அடுத்த மாதம் எந்த செலவும் வரக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. முக்கால்வாசி பணம் அதுக்கே போயிடும் அப்படின்ற மாதிரி. நம்ம வேற ஆள் அப்படின்றதுனால தானே அத்தை இவ்வளோ யோசிக்கிறாங்க. இதே தியாக்கு தருணுக்கு இந்த நிலமை வந்திருந்தா அத்தை இப்படி யோசிச்சிருப்பாங்களா அப்படின்னு சுடர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போவே அது மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா சரளா நினைக்கிறது. ஸோ அதே நாம் எல்லோரும் கூட தான் நினைக்கிறோம். ஸோ தியாவுக்கு தருணுக்கோ அந்த நிலமை வந்திருந்தால் சரளா அப்படியெல்லாம் செலவு பண்ணுறதுக்காக யோசிச்சிருப்பாங்களா? ஏதாச்சும் பண்ணி நம்ம பிள்ளையே காப்பாற்றணும், இருக்கிறத வித்தாச்சும் பண்ணணும் அப்படின்னு செய்வாங்க. ஆனால் சுடருக்கு இந்த நிலமை வந்திருக்கவே கூடாது. இப்படி சுடர் யோசிக்கிறாங்க அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப மனசை கஷ்டப்படுறாங்க. சுடர் அவங்க அப்பா எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு. இப்போது வெற்றி சுடரை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சுடருக்காக ஜிமிக்கி வாங்கினதை கொடுத்தாரு. ஆனால் சுடரை வாங்க மாட்டேன்ட்டாங்க. இதை பற்றி திவ்யா கிட்டே வெற்றி பேசிகிட்டு இருக்காரு. பாப்பாவை பார்த்து கிஃப்ட் கொடுத்தியான்னு கேட்குறப்போ வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ன உடனே நான் சுடருக்கு வெளியே ஆள் இல்லை அப்பா அப்படின்னு சொல்ல வந்துடுறாரு வெற்றி. என்ன சொல்கிற வெற்றி அப்படின்றாரு. இல்லை, நான் ஒன்றும் வெளியாள் இல்லை, சுடருக்கு என்னை நல்லாவே தெரியும், சுடருக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், என்னை அவளுக்கு கேப்டனாக ரொம்ப பிடிக்கும், அப்படி இருக்கிறப்போ நான் கொடுக்குறத வாங்கியிருக்கக்கூடாதா அப்படின்றாங்க. எல்லாம் சரிதான் வெற்றி, நீயும் அவங்க வீட்டுக்கு போயிருக்க, அவங்களும் உங்களை பார்த்துருக்காங்க, பாப்பாவையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஆனால் சுடா சொல்கிறா, அவள் அம்மாவுக்கு நீ யாருன்னே தெரியாது, அவளுடைய மாமாவுக்கும் தெரியாது, அப்படி இருக்கிறப்போ நீ கொடுத்தா எப்படி வாங்கிப்பாங்க? உன்னை பார்த்து அவங்க சுடருக்கு நீ செஞ்ச விஷயத்துக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லி நீயும் அவங்க வீட்டுக்கு சகஜமாக போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா வாங்குவாங்க. நீ மகேஷோடைய அங்கிள் மட்டும்தானே அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி வெற்றி வாங்குவாங்க? விட ஃபீல் பண்ணாத அப்படின்றாங்க. சரி அப்படின்னு வெற்றின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா புலிக்கிட்ட போயிடுறாங்க. என்ன வெற்றி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? சுடரை பார்த்துட்டு வரேன் தானே போனேன், பார்த்தியா பேசுனியா இல்லையா அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்து பேசினேன்டா, நான் கொடுத்த கிஃப்ட்டை சுடர் வாங்கிக்க மாட்டேன்ட்டா, அதான் வருத்தமாக இருக்கா அப்படின்னு. குழந்த கோல்டு எடுத்துகிட்டு போய் இதாக இப்படி வாங்கிக்கோன்னு சொன்னால் எப்படிடா வாங்கிக்கும்? வீட்டில் எல்லோரும் திட்டுவாங்கன்னு சுடர் பயப்படுறது நியாயம் தானே, விடுடா அப்படின்றாங்க. இல்லைடா, சுடர் இதை போடும்போது எவ்வளோ அழகாக இருந்தால் தெரியுமா? சுடரை நான் பார்த்து அவகிட்ட இதை கொடுத்து அவள் போட்டு காட்டினாடா, ஆனால் அவள் அதை போட்டுகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸ்கூல்லேயும் அதுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போனால் வந்தால் போட்டுக்கோன்னு கொடுத்தாலையும் சுடர் வேண்டான்னு சொல்லிட்டாடா அப்படின்றாங்க. நீ சுடரை பற்றி நல்லா யோசிப்பார். இந்த மாதிரி எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் ஜெயிலில் வளர்ந்த பிள்ளை அவள். அதனால் இந்த நகை, துணி, காசு இது எதுக்குமே சுடர் ஆசைப்பட மாட்டா. அது மட்டும் இல்லாமல் அபி சுடருக்கு நல்ல விஷயங்களை தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக சுடர் இதெல்லாம் வாங்க மாட்டா அப்படின்றாங்க. இங்கே பாருடா, குழந்த அவளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு அவளுக்கு தெரியும். அவள் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டா அவள் நியாயமானவளா? சுடர் நல்லா வளர்ந்துருக்கா, அவள் திறமை வளர்ப்பு என்னதான் வளர்ப்பு அவளோடது இருந்தாலும் என்னுடைய ரத்தம்டா, என் பொண்ணுடா அப்படின்றாங்க. ஆமாம், இவங்ககிட்ட இருக்கிற குணம் குழந்தைக்கு அப்படியே வந்துட்டாலையோ, நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதான்னு புலிக்குட்டி முணுமுணுக்கிறாரு. என்னடா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, நீ என்னென்ன பேசணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் பேசிகிட்டே இரு, சுடர் வாங்கலன்றதுக்கு ரொம்ப இப்போ ஃபீல் பண்ணாத, நடுவா போகலாம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு புலிக்குட்டி வெற்றியை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா இங்கே அபி பார்த்திங்க அப்படின்னா அந்த சிறுகதை எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணி நைட் ஃபுல்லாக விடிய உட்காந்து எழுதிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஒரு நாள்லேயே 23 பேஜ் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பகல்லையும் வேலை செய்கிற நேரம் போக, சாப்பிட்ற நேரம் போக, மற்ற நேரத்தில் எல்லா நேரத்துலையுமே ஓடி ஓடி பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்த தான், இந்த கதையை தான் அபி எழுதிட்டே இருக்காங்க விடாமல். குமுதாவை அவங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்காங்க, எழுது அபி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது
இன்ஸ்பெக்டரும் வராங்க. என்னாச்சு அபி, எழுதிட்டே இருக்கியா, எழுதி முடிச்சிட்டியா, முடிச்சிடுவில்ல அப்படின்றாங்க. கண்டிப்பாக மேடம், நீங்கள் கொடுத்த டைமுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன் அப்படின்றாங்க. மேடம் ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. நான் இதில் மட்டும் வின் பண்ணி இதில் எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும்ல மேடம், அந்த காசை என் வீட்டுக்கு அனுப்ப முடியுமா, அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுப்பீங்களா மேடம் அப்படின்றாங்க. என்ன அபி, இதிலேருந்து உனக்கு எதுக்கும் செலவுக்கு யூஸ் ஆகாதா, நீ உன் வீட்டுக்கு கொடுக்கணுன்ற அப்படின்றாங்க. ஆமாம் மேடம், இதிலேருந்து ஒரு பைசா கூட எனக்கு வேணாம், முழு பணத்தையும் வீட்டுக்கு அனுப்பணும், சுடரை படிக்க வைக்கணும். இல்லை மேடம், அண்ணன் சுடரை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்படுறாரு, சுடருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டவாச்சும் யூஸ் ஆகும் மேடம், நீங்கள் இந்த பணத்தை ₹1 கூட எடுக்காமல் இதில் நான் வின் பண்ணி இதில் பணம் வந்தால் அப்படியே டேரெக்டாக இந்த பணத்தை வீட்டுக்கு அனுப்பிடுங்க மேடம் அப்படின்றாங்க. சரி அபி, அதுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும், நான் இப்போந்தே மூவ் பண்ண ஆரம்பிக்கிறேன், ஆனால் இதில் கண்டிப்பாக நீ வின் பண்ணணும் அபி, அப்படி பண்ணால் மட்டும்தான் இப்போ இருந்தே நான் சொல்லி வைக்கிறதுக்கு யூஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா எந்த ஒரு பலனும் இல்லாமல் போயிடும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக அப்படின்றாங்க. அபி வந்துட்டு, சரி அபி, நீ ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாக முடிச்சிடும், உனக்கு டைம் இன்னும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறமா, அபி இந்த பணத்தெல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறியா அப்படின்றாங்க. ஆமாம் குமுதா, எனக்குன்னு என்ன செலவு இருக்க போதும், ஜெயிலில் கொடுக்குறதே எனக்கு எல்லாமே போதும், இங்கே கொடுக்குற சாப்பாடு அதையே சாப்பிட்டுட்டு நான் வாழ்ந்துருவேன். ஆனால் சுடர் அப்படி இல்லை, வெளி உலகத்தில் இருக்க அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். அண்ணன் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்ருக்காரு, அண்ணன் ஒன்று சுடருக்காக வாங்கி கொடுக்காமலாம் இல்லை, என்ன வேணுன்றாங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனால் அவரும் செலவு பண்ணல, ஃபீஸ் கட்டலாம் உதவும் இல்லை. அண்ணன் வேறு ஆஃபீஸ்க்கு போகிறதா சொல்லிட்டு இருந்தார், புது வேலைக்கு போனாரா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ இந்த பணத்தை அவருக்கு கொடுக்கணும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போது சரளா வந்து புலம்பிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அபி அந்த பணத்தை வின் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க சரளா வந்து. ஏன்னா அவளுக்காக வாங்கின கடனை அவள் அம்மாவே அடைச்சிட்டா அப்படின்ற மாதிரி அந்த கடனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து கடன் அடைக்க கொடுத்துருவாங்க. இவங்க சம்பாதிக்கிற சம்பாதியத்தை அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வந்து இந்த தையல் வேலையும் செய்கிறாங்க, அவங்களும் மனுஷன் தானே, தையல் வேலையில் வர வருமானத்தெல்லாம் ஃபீஸுக்கும் வீட்டு செலவுக்கும் வச்சுக்கிட்டு அதை அப்படியே சேஃப்டி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ சேஃப்டி பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது தான், இருந்தாலும் ஒரு அவசர தேவை, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அதெல்லாம் எடுத்து செலவு பண்ண தான் முடியும். அப்படியே அதுக்கு கூட பண்ணக்கூடாது, நம்ம சேவிங்ஸ் தான் முக்கியம்னு நினச்சா. ஸோ அபியை பற்றி சுடரை பற்றி கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கவே மாட்டேன்றாங்களே. ஸோ அதுதான் வந்து அவங்களோட பிரச்சனையே. ஸோ கண்டிப்பாக வந்து அபி அனுப்புகிற படம் சண்முகத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியெல்லாம் காம்படிஷன் கலந்துக்கிட்டு சுடர் வின் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சண்முகத்துக்கு. அது மாதிரி இப்போவும் நாமளும் செய்யணும், அத்தை நமக்காக வாங்கின காசை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. மறுநாள் வந்து வழக்கம் போல் சுடர் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. வெற்றியை வந்து சுடரை பார்க்க வராங்க. அப்போது மகேஷ், தருண், சுடர் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அம்மா தியா எங்கே அப்படின்னு வெற்றி வந்து கேட்குறாரு. தியா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா அங்கிள் அப்படின்றாங்க. ஏன் தியா உங்கள் கூட சேர மாட்டாளா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை கேப்டன் அங்கிள், இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவா, அவளுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் அவள் ஃப்ரெண்ட் கூட போய் சாப்பிடுவா அப்படின்றாங்க. ஓ அப்படியா, நீங்கள் சாப்பிட்டீங்களா கேப்டன் அங்கிள் அப்படின்றாங்க. நான் சாப்பிட்ட சுடர். அது என்ன தினமும் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு அக்கறையாக கேட்குற நீ அப்படின்றாங்க. ஏன் கேப்டன் கேட்கக்கூடாதா, நீங்கள் எப்படி மகேஷ் சாப்பிட்றானா என்ன பண்ணுறான் அப்படின்னு ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு மதிய டைமில் கரெக்டாக வந்து பார்த்துக்குறீங்க, அது மாதிரி தான் கேப்டன் அங்கிள், நீங்கள் என் மேலே அக்கறையாக இருக்கீங்களா, அதனால தான் நானும் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேப்டன் அங்கிள் அப்படின்றாங்க. இன்றைக்கி என்ன எனக்காக கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. இன்றைக்கா, நீ தான் நேற்று கொடுத்ததே வேணான்னு சொல்லிட்டுல, அதனால் உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. ஹை சாக்லேட்டா, ரொம்ப தேங்க்ஸ் கேப்டன் அங்கிள் அப்படின்னு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. சரி நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன்னு தருணும் மகேஷும் கிளம்புறாங்க. சுடர் நீ இன்னும் சாப்பிட்டு முடிக்கலையா, சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சுடரை உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சுடர் சாப்பிடும்போது தலைக்கேறுது. வெற்றி புற கொடுத்து தட்டி விட்டு தண்ணி கொடுக்குறாங்க. சுடர் பார்த்து அப்படின்னு. ஏன் சுடர் ஒரு மாதிரியாக இருக்க, ஆனால் என்கிட்ட நல்லா பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கேப்டன் அங்கிள், எனக்கு ஃபீவர் ஆச்சுல்ல, அப்போது எனக்கு செலவு பண்ண மாமா நிறைய பணம் செலவு பண்ணிட்டாரு, அதுக்காக கடன்லாம் வாங்கி செலவு பண்ணிட்டாரா, இப்போ மாமா புதுசாக ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதை வச்சு எல்லாம் சரி கட்டிடலான்னு மாமா நினைக்கிறாரு. ஆனால் அத்தை வீட்டில் எனக்காக செலவு பண்ணி எல்லாம் வீணாக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அம்மு மட்டும் என் கூட இருந்திருந்தா எனக்கு இந்த நிலமை வந்திருக்குமா, எல்லாத்தையும் அம்முவே எனக்கு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க,
என் அத்தை சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் கூட பணம் தேவை வரும்போது இந்த மாதிரி தான் நான் காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டு வின் பண்ணி மாமாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். இந்த தடவையும் அந்த மாதிரி பண்ணுறேன்னா மாமா இப்போ தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு அதனால் வேண்டான்னு சொல்கிறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேப்டன் அங்கிள். எனக்காக மாமா நிறைய செலவு பண்ணுறாரு. இதில் எனக்கு ஃபீவர் வேறு வந்துடுச்சு. அம்மாவையும் வெளியில் கொண்டு வரதுக்காக அதுக்கும் நிறைய செலவு பண்ணார். பரோலில் வரத்துக்கே நிறைய செலவாச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாரு மாமா. ஏன் தான் இந்த கஷ்டம்னு தெரியல கேப்டன் அங்கிள். எனக்கு மட்டும் அப்பான்னு ஒருத்தர் எங்களை விட்டுட்டு போகாமல் இருந்திருந்தால் அந்த நிலமை வந்திருக்குமா? இதெல்லாம் நினைக்க அவர் மேலே கோவம் தான் வருது கேப்டன் அங்கிள். எனக்கு ஃபீஸ் கட்டணும், எனக்கு இந்த மாதிரி ஃபீவர்னா செலவு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நான் கேட்குற எதுவாக இருந்தாலையும் ஆசைப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் மாமா செஞ்சு கொடுக்குறாரு. இருந்தாலையும் நான் வேணுன்ற பொருளை கூட ஆசைப்பட்டாலையும் நான் மாமா கிட்ட அதிகமாக கேட்க மாட்டேன். அத்தை ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. என் பொண்ணு அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. அவள் மாமா அவளை பார்த்துக்கணும்னு நினச்சாலையும் அவள் அத்தை தான் பிள்ளை மாதிரி நினைக்க மாட்டேன்றாங்களே. தருண்தியா மாதிரி நினைக்காம ஏன் சுடரை மட்டும் வேற ஆள் மாதிரி பார்க்குறாங்க? சுடருக்கு செலவு பண்ணால் இவ்வளோ யோசிக்கிறாங்களா? அப்பா நானும் இருக்கிறப்போ சுடர் ஏன் இவ்வளோ கஷ்டப்படலாம் அப்படின்னு வெற்றி யோசிக்கிறாரு. கண்டிப்பாக சுடருக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு. அப்போது நான் பணம் கொடுத்தா கூட நீ வாங்கிக்க மாட்டியா அப்படின்றாங்க. இல்லை கேப்டன், அதெல்லாம் தப்பு. திட்டுவாங்க வீட்டில், வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் ஒன்றும் பணம் வேணுன்றதுக்காக உங்ககிட்ட சொல்லலை. அந்த காம்படிஷனில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் மாமா வேண்டான்னு சொல்கிறாரு. அதான் யோசிக்கிற கேப்டன் அப்படின்றாங்க. சரி, நீ தப்பாக நினைக்காத. நான் உனக்கு இந்த மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டட்டுமா அப்படின்றாங்க. வேணா கேப்டன். எதுக்கு கேப்டன்? நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்றாங்க. இல்லை சொல்டா, நான் ஆசையாக ஜிமிக்கி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், நீ வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். உன் மாமா இப்போ தானே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த மாதம் அத்தை சேவிங்ஸ் பண்ண வைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இந்த மாதம் கடன் அடைக்கணுன்றதுனால அடுத்த மாதம் சேவிங் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ இந்த மாதம் அவங்க சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டோம். உனக்காக நான் ஃபீஸ் கட்டிடுறேன். அந்த பணம் மிச்சமாகல, அதை வச்சு அவங்க கடன் அடைச்சிட்டுட்டோம். அடுத்த மாதத்துலேருந்து அவங்களே சேவிங்ஸ் பண்ணிவிட்டு ஃபீஸும் கட்டிக்கிட்டோம். நான் எதுவும் கேட்க மாட்டேன். இந்த ஒரு மாதம் மட்டும் நான் உனக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிற சுடர். நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்ல, ப்ளீஸ் சுடர் அப்படின்றாங்க. இல்லை கேப்டன், வேண்டாம் கேப்டன், ப்ளீஸ் கேப்டன் அப்படின்றாங்க. சுடர் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றாங்க. தருணுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி தான் உனக்கும் ஃபீஸ் போய் எவ்வளோ ஆகிட போகுது, கட்டுறேன்னு வெற்றி சொன்னாலே சுடர் வேண்டவே வேண்டான்னுடுறாங்க. சரி சுடர் அப்படின்னு வெற்றி அதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணாமல் விட்டுறாங்க. சுடர் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறான். ஆனால் அவங்க வந்துட்டு இப்படி நினைக்கிறாங்களே சுடரை பற்றி அப்படின்னு. இப்போது அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயத்தையும் கேட்டதுக்கப்புறமா வெற்றி ரொம்பவே மனசை கஷ்டப்படுறதுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே சண்முகம் இருக்காரு அப்படின்னு. சண்முகத்தை பார்த்த உடனே வெற்றி அவர் கண்ணில் படாமல் தூரம் வந்துடுறாங்க. தூரம் வந்தவர் இப்போது அவர் யார், இங்கே என்ன பண்ணுறாருன்னு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்டே கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, சார் இவர் நியூ ஜாயின் பண்ணியிருக்கிறவர், இப்போ 2 days ஆகுது ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ணி அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்றாங்க. இந்த விஷயம் நமக்கு தெரியாமே போயிடுச்சு. அவர் கர்ணாவோடைய ஆஃபீஸ்க்கு தான் வேலைக்கு வராரா? ஒன்றும் புரியலையே. எப்படி கர்ணா இங்கேயே அவர் வேலை செய்கிறாரு, கர்ணாவுக்கு தெரியாமல் இருக்குது. அபியோட அண்ணனை தெரியாதில்ல. ஒருவேளை சுடர் தருணுடைய மாமாவாகவும் அப்பாவாகவும் தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. அதனால தான் இவர் இங்கே வேலைக்கு வந்திருக்காருன்றதை வெற்றி புரிஞ்சுக்கிறாரு. சரி, இப்போ இது நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு வெற்றி யோசிக்கிறாரு. இவருக்கு சேலரி கொடுக்குறப்போ எக்ஸ்ட்ராவாக சம்பளம் கொடுக்கணும். ஸோ சுடருக்கான தலைவெல்லாம் அதிலேருந்து அவர் பார்த்துப்பாருல. கேட்ட சம்பளத்தை விட அவர் நல்லா ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு அதிகமாக சேலரி கொடுக்கலாம். நம்ம பணத்தை வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சு கொடுத்துடலாம், யாரையாச்சும் கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு வெற்றி பார்த்திங்க அப்படின்னா யோசிக்கிறாரு. அது எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிக்கவும் செய்கிறாரு. சேலரி கொடுக்குற அன்றைக்கே கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் வெற்றி இங்கே வருவார் கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு. இல்லைனா கர்ணா வருவார். கர்ணாவை தாண்டி அடுத்து இந்த மாதம் சம்பளம் கொடுக்குறப்போ நாம் வரலாம். சுடருக்காக நம்ம சேர்த்து வைக்கிற பணத்தை குறைஞ்சது அதிகமாக கொடுத்தா சந்தேகம் வந்துடும். ஸோ சுடருக்கு தேவையான செலவு அவ்வளோவும் நாம் செய்யணுன்றதுக்காக ஒரு மாதம் 5,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் அப்படின்னு அவருக்கு சம்பளம் கவர் கொடுக்குறப்போ, அவருக்கான சம்பள கவர் எடுக்கிறப்போ அதில் நம்ம எக்ஸ்ட்ரா பணத்தை வச்சு
அவர்கிட்ட வந்து கொடுக்க சொல்லலாம். ஸ்டாஃபை வந்து நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி சொல்லலாம். நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுங்கள், நாங்கள் நினச்சதை விட நாங்கள் சேர்த்துன சம்பளத்தை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலான்னு வெற்றி நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி அவங்கள சொல்ல வச்சு கொடுத்துட்டா அவர் சொல்கிறத அவரும் நம்பிடுவார். நம்ம மேலேயும் நம்மளையும் பார்க்க மாட்டார், சந்தேகம் வராதுன்னு. ஸோ அப்படி பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு அப்படி தான் வந்து சண்முகத்தோட கவரை தேடி ஸோ எக்ஸ்ட்ராவாக பணம் கொடுத்து சுடர் கில் பண்ணலான்னு வெற்றி ஒரு பிளான் பண்ணி ஸோ இந்த விஷயத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்கிறாரு. இவர் வந்து இங்கே கர்ணாவோட ஆஃபீஸில் வேலை செஞ்சது வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வசதியான விஷயமாயிடுச்சு. சுடரும் கஷ்டப்படக்கூடாது. ஸோ அவருடைய மாமாவுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தா அவர் வீட்டு செலவையும் சுடரையும் நல்லா பார்த்துப்பாரு அப்படின்ற எண்ணம் நம்பிக்கை வெற்றிக்கு வந்துடுச்சு. பார்த்ததுக்கப்புறமா அங்கேருந்து போய் புலிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. வெற்றி வந்து நீ நினைக்கிறத மட்டும் நடந்துடுச்சுன்னா சுடர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பல்ல, சுடர் கொஞ்சம் கஷ்டப்பட மாட்டார்ல, அவன் அத்தை ஏன்டா அப்படி நினைக்கிறாங்க, சுடரையும் தருண் தியா மாதிரி அவங்க போனால் ஏன் நினைக்க மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. அவள் இதுக்கு கூட கஷ்டப்படுறதுக்கான காரணம் அப்பா தான் நினைக்கிறாடா, அம்மு கூட இருந்தால் அப்படியெல்லாம் நடந்துக்க விட்டுருப்பாங்களா அப்படின்னு. டேய் குழந்தை வருத்தப்படுறதுல நியாயம் இருக்குல்லடா, அவள் அம்மா கூட இருந்தா அப்பா கூட இருந்தால் இந்த நிலமை அவளுக்கு வந்திருக்கணுமா, அம்மா இப்போ ஜெயிலில் இருக்கா, நீ இங்கே இருக்க, அப்பான்னு தெரியாமல் உன் மேலே அவளுக்கு இந்த அளவுக்கு கோவம் வருது, பாசமும் இருக்குது, என்னடா பண்ண முடியும் அப்படின்றாங்க. அவள் என்கிட்ட கேப்டனாக காட்டுறான் பாசம் போதுனா எனக்கு, நான் அப்பாவா அவகிட்ட பாசத்தை காட்டி எப்படியாச்சும் அவன் மனசை மாற்றிடுவேன்னு தான் வெற்றி சொல்லிகிட்ருக்காரு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.